யூஎஸ் ஈரானோட வார் ஸ்டாப் ஆகி நிற்குது. நெக்ஸ்ட் தங்கம் என்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு கோல்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்லி மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $4,157 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊருக்கு பர் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 இந்த 700 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் மாதிரி வச்சுப்போம். நான் எப்பவுமே லாங் டேர்மாக கொடுப்பேன். நான் மார்க்கெட் என்ன ஆகலான்றது ஒரு ஜஸ்ட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவேன். இப்போ இது வந்து யூஎஸ் ஈரானோட டீலும் இதில் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஷார்ட் டேர்மாக என்ன நடக்கலான்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். இப்போது இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. இந்த ட்ரெண்ட் லைனே வந்து நமக்கு இப்போ என்ன ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த இது பார்த்துருந்தோம். இந்த 4100 வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுன்ற மாதிரி பார்த்தோம். போன ரிவ்யூலையும் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அதே மாதிரி 4100 அந்த 4000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டக்குன்னு எங்கே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ அதுதான் நான் லாஸ்ட் ரிவ்யூலையும் சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னா 4300 ரேஞ்சில் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை உடச்சா மட்டும்தான் நம்ம மார்க்கெட் இன்னும் மூமெண்டம் கொடுக்க முடியும்ட்டு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4300 ப்ளஸ் ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து கீழே வந்துச்சு. இப்போ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஃபிபனாச்சி லெவல்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிப் லெவல்ஸ். ஃபிப் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அரௌண்ட் 61.8%. அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்கேஸ் இந்த இடம் வந்து 4100 நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, மேஜர் சப்போர்ட் இது. ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம் இது. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல. இன்னும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தான். இதை பிரேக் பண்ண முடியல. இல்லை சரி ஃபஸ்ட்டு நான் இதையும் சொல்லிடுறேன். பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இமீடியட்டாக இட் வில் கோ டு 4000 அண்ட் அதுக்கு அடுத்தது 3900 இஸ் யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இது S1 இது S2. இது நம்ம லாஸ்ட் ரிவ்யூலே பார்த்துருந்தோம். இல்லை மார்க்கெட்டால் இந்த 4100 பிரேக் பண்ண முடியலன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லெவல்லேருந்து திருப்பி இது சைட்வேஸ் ஆகி எங்கே போகும்னா 4300 ரேஞ்சு தான் to 4400 நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னால அந்த ரேஞ்ச். இதுக்கு நடுவில் ஒரு வேளை யூஎஸ் ஈரானோட டீலும் சைனா ஆச்சுன்னா கோல்டுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்ஜ் இருக்கும். ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கூட சர்ஜ் இருக்கும். லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். அந்த 4100 to 4000 ரேஞ்ச் வரும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இருந்து இமீடியட்டாக ஒரு 300 350 பாயிண்ட் வந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் சர்ஜ் ஆகி மேலே போச்சு. ஸோ அதே மாதிரி இமீடியட்டாக ஒரு சர்ஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இது குரூஷியலான இடம். திருப்பி மார்க்கெட் சர்ஜ் ஆகி மேலே போச்சுன்னா 4300 to 4400 வில் பி யுவர் நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ. இல்லை பிரேக் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ்லாம் வந்து டச் ஆகிறதுக்கு இதுவும் பவுன்ஸ் பேக் ஏரியா மாதிரி. இந்த 3900 இருக்குது பார்த்தீங்கன்னா 4000 to 3900 ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் பார்க்கும்போது அந்த ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் நல்ல ஒரு சர்ஜ் கொடுத்தது. மார்க்கெட்டில் வால்யூமும் ஹையஸ்ட்டாக ட்ரேட் ஆகும்போது இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு சர்ஜ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3900 இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ சப்போர்ட்டாக இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் 4100 பிரேக் ஆனாதான் நடக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 4300 to 4400 மறுபடியும் மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம். ஸோ அது ட்ராவல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த 14,000 to 14,500 ரேஞ்ச் வந்து நம்மளோட பர் கிராம். ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நான் சொல்கிறது இதில் டாலர்ஸில் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 14K to 14,500 வந்து பர் கிராம் இந்தியன் ருபீஸுக்கு வந்து மறுபடியும் பர் கிராமுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி சிட்டு மாதிரி நீங்கள் கோல்டு போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், கீழே வர நம்ம சிட்டு மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா கம்மியான ரேட்ஸ்லாம் நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு மார்க்கெட் சர்ஜ் கொடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது நமக்கு கிராம்ஸ் ஆஃப் கோல்டும் அதிகமாகும். ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னா கோல்டு வாங்காதீங்க, இதுக்கப்புறம் கோல்டை விற்றுருங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கும் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் அ குட் அசெட். வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. டெஃபினட்டாக எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டை வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அதுக்குன்னு கோல்டே இருக்கக்கூடாதுன்னா கிடையாது. கோல்டு இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்.
அசெட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் கோல்டு கண்டிப்பாக இருக்கணும். என்னதான் ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் இருந்தாலும் ஒரு டைவர்சிஃபிகேஷனில் கோல்டு இஸ் ஆல்வேஸ் அ ஹெட்ஜ் ஃபார் என்ன சொல்கிறது, ஒரு அன்சர்டனிட்டிக்கு ஒரு ஹெட்ஜாக யூஸ் பண்ணுறது தான் கோல்டு. எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கே போவாங்கன்னா கடைசியில் வார் டைம்ஸில் எங்கே இருந்தாலும் தே ட்ரை டு கோ டு கோல்டு. ஸோ கோல்டு வச்சுக்கிறதுல எந்த தப்பும் அக்யூமுலேட் பண்ணது. ஏன்னா இப்போது எல்லாருமே ஃபினான்ஷியல் போய் பண்ணுவாங்கன்றது தெரியாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு இதை ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸில் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸில் பண்ணுறாங்க. பட் பாமர மக்கள் ஒன்றுமே தெரியாதவங்க, இப்போ தான் மார்க்கெட்னா என்னன்னே பார்க்குறவங்க, ஸோ அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணோன்னா நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் கோல்டு தான். கோல்டு ஹேஸ் பீட்டன் தி இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஸ் வெல். ஸோ அதனால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தாராளமாக பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இதோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கானா டெஃபினட்டாக மார்க்கெட்ஸில் வந்து இன்னும் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அது உங்களுக்கு டெஃபினட்டாக கை கொடுக்கும். ஆனால் எதுவுமே தெரியலைன்னும் போது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு சிட்டு மாதிரி போட்டு கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர் இப்போ நியூ ஆடியன்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சார் என்னென்ன போடுறீங்க, என்ன புரியலன்றீங்க. திஸ் இஸ் மார்க்கெட்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு சார்ட்ன்றது வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ், ஒரு பெரிய பெரிய பிக் பேங்க்ஸ்லாம் வந்து எங்கே பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த சார்ட்டில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் காட்டும். ஓகே, இது ஏற போகுது, இது இறங்க போகுது மார்க்கெட்டுன்றது இண்டிகேஷன்ஸ் காட்டும். அது எப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதா நம்ம சொல்லியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்களும் இதை கற்றுக்கிட்டு பண்ணணும். இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே வந்தால் மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகலாம், இதெல்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trader Choice we teach people how to analyze the market with the proper tools and எப்படி அதை வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச் இருக்குது. ஸோ மலேசியாவில் மட்டும் உங்களுக்கு டேட்ஸ் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவோம் டைரக்ட் கிளாஸஸுக்கு. மற்றபடிக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது இல்லாமல் நமக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. எவ்ரி சாட்டர்டே we do have weekend classes as well. So in case அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் you can give us a call, we'll give you all the details. பிரான்ச்சுக்கே வர முடியலனாலும் we do have online classes as well. ஆன்லைன் வேணுனாலும் நீங்கள் ஆப்ட் பண்ணனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், they'll give you all the details. ஸோ இப்போதைக்கு கோல்டு ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ், மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி 4300 4400 போகலான்றது மை எக்ஸ்பெக்டேஷன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டீல் சைன் ஆகணும், நடுவில் வந்துட்டு திரும்பி நாங்கள் டீலில் சைன் பண்ணல ஏதாவது சொன்னாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ் ஃபார் கோல்டு. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.